குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 6, 2026 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டஸ்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? 2026 ஆண்டுக்கான அனைத்து போட்டித் தேர்வுக்குமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை பார்த்தீங்கன்னா முதல்வர் பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா உலகம் உங்கள் கையில் அப்படின்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கரை நோய், புற்றுநோய், பேறுகால பாதிப்புகளை தடுக்கும் 200 வகையான நன்மைகள் பார்த்தீங்கன்னா பழைய சாத நீரில் இருப்பது பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆய்வில் பார்த்தீங்கன்னா கண்டறிஞ்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு பாய்மர படகு சங்கம் இணைந்து பார்த்தீங்கன்னா 7 முதல் 18 வயது வரையிலான இளைஞர்கள் பங்கேற்கும் சர்வதேச பாய்மர படகு போட்டி பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. இல்லை சர்வதேச பாய்மர போட்டிகள் 10வது ஆண்டாக கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக பார்த்தீங்கன்னா போட்டிகள் நடத்துவது பார்த்தீங்கன்னா தடைப்பட்டுச்சு. சரிங்களா? 2011ஆவது ஆண்டாக தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா உதவியுடன் இந்த போட்டியில் நடைபெறுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் உட்பட 106 பேர் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க, போதுமானது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நமக்கு தேவையான மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். உலக பொருளாதார அமைப்பினுடைய 2024ஆம் ஆண்டு உலகம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா 19வது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது. 2024 மட்டும் சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் செலவழித்திருப்பது பார்த்தீங்கன்னா $3.1 ட்ரில்லியன் இருக்குது. ஓகேங்களா? பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்கள் இந்தியாவில் செலவழிக்கும் விகிதம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 2035க்குள், அதாவது அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ஜிடிபிக்கு சுற்றுலாத்துறையின் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா $42 ட்ரில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமார் 6.4 கோடி பேருக்கான வேலை வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா இது வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு சுற்றுலாத்துறையும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐநா பெண்கள் அமைப்புடன் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. பெண்களின் நலன், பாலின சமத்துவம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மேலும் வலுப்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்புடன் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திருக்காங்க. இல்லை ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா யூனிசெஃப்னு சொல்லுவாங்க. புத்தாக்க அலுவலகம் தமிழகத்தின் தேசிய அளவில் முதல் மாநிலமாக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடன் 6 மாத காலத்துக்கு பார்த்தீங்கன்னா முத்தரப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 3 டீம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டாங்க. அது யாருன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியகம், ஓகேங்களா, யூனிசெஃப், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு, அதுவும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை கண்டுபிடிப்புகளுக்கான கண்காணிப்பகம். இந்த 3 பேரோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா முத்தரப்பு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்தியாவில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட இந்திய கடலோர காவல் படையின் ஐசிஜியினுடைய சமுத்திர பிரதாப் அப்படின்ற மாசு கட்டுப்பாட்டு கப்பலை பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாரு. 60% அதிகமான உள்நாட்டு பாகங்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட 114.5 மீட்டர் நீளம் கொண்ட கப்பல் பார்த்தீங்கன்னா 4200 டன் எடை கொண்டது. இது பார்த்தீங்கன்னா 22 கடல் மைல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா பயணிக்கக்கூடியது. 6000 கடல் மைல் வரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயணிக்கும். ஓகேங்களா? கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தில் டிசம்பர் மாதம் ஒப்படைக்கப்பட்ட இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஐசிஜிசியோடைய மிகப்பெரிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பலாக பார்த்தீங்கன்னா கருதப்படுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா பூடானுடைய உச்சநீதிமன்றங்களுக்கிடையான இளம் சட்ட பணியாளர்களை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவோட உச்சநீதிமன்றத்தில் 2 பூடானுடைய சட்ட உதவியாளர்கள் பார்த்தீங்கன்னா பணியாற்றிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை வழக்கு விசாரணை தொடக்கத்தின் போது பார்த்தீங்கன்னா அவங்க அதில் இருந்திருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியான சூரியகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா வரவேற்றிருக்கிறார். ஓகேங்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய பேர் பார்த்தீங்கன்னா சூரியகாந்த், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மனோஜ் கோத்தாரி பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். அதாவது பில்லியன்ஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த விளையாட்டுடைய உலக சாம்பியன்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய 67 வயதில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் காலமாயிட்டார். திருநெல்வேலியில் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா காலை வாங்கியிருக்கார். ஓகேங்களா? மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்த மனோஜ் கோத்தாரி இருந்துன்னா அதாவது பில்லியட்ஸ் அப்படின்ற விளையாட்டில் 1990 உலக சாம்பியன் பட்டத்தில் வென்றிருக்கிறாரு. இப்போ நடப்பு பார்த்தீங்கன்னா தலைமை பயிற்சியாளராக பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்கிறாரு. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இவருக்கு 2005ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தியான் சந்த் விருது வழங்கி கௌரவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் நம்ம நேற்றே பார்த்தோம். இந்த கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டாமன், அதாவது டையூ நகரில் இருக்கக்கூடிய கோக்லா கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இது தொடங்குறாங்க. இந்த கோக்லா கடற்கரை தான் சமீபத்தில் நீலக்கொடி அங்கீகாரம் பெற்ற கடற்கரை. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சோம். இப்படி கூட கேட்கலாம், நீலக்கொடி சமீபத்தில் நீலக்கொடி அங்கீகாரம் பெற்ற கோக்லா கடற்கரை எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. டையூவில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது ஒலியை போல் 5 மடங்குக்கு மேலான வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா வடகொரியா வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.